என் இருதயத்துக்குள் இந்த இருளை அது விரட்டி அடித்தது என்று சொல்லுவார். இயேசு பூமியிலே பிறந்தது நல்லதுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிறக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிறக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாயிருந்தது. இப்ப இருள் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் எப்படி மனுஷருக்குள்ள வர முடியும்? இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. இயேசுவின் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இயேசுவின் ஜீவன் நமக்குள்ள வர வேண்டும். இயேசுவின் உயிர் நமக்குள்ள வர வேண்டும். அவரை சிலுவையில் அடித்தார்கள். அவர் சரீரத்தை பித்தார்கள். கைகளிலே ஆணி, கால்களிலே ஆணி, தலையிலே முள்முடி சூடினார்கள். விலாவை ஈட்டினால் குத்தினார்கள். உழப்பட்ட நிலத்தை போல அவர் சரீரத்தை சின்னாபின்னமாக்கினார்கள். ஏன் அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார்? ஏன் சின்னாபின்னமாக்கப்பட்டார்? ஒரு பாவமும் அவர் செய்யலங்க. இதுவரைக்கும் மனுக்குலத்துல ஒருவர் பிறந்து ஒரு தப்பு கூட செய்யலனா அது இயேசு மட்டும்தான். ஆகையினாலதான் அவர் மட்டுமே தெய்வம். தெய்வம் என்று ஒருவர் இருப்பாரானால் மனிதனை போல அவர் தப்பு செய்ய முடியாது. மனுஷனுக்கு தெய்வத்துக்கு அப்புறம் என்னங்க வித்தியாசம்? அவர் யாரையும் தப்பா பார்க்கல. யாரை குறிச்சும் தப்பா ஒரு வார்த்தை பேசல. அவர் தப்பா ஒரு செயல் செய்யல. ஏன் அந்த சிலுவையில் அவர் அவ்வளவு சித்திரவதை பண்ணி பாடுபடுத்தும் பொழுதும் அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார். ஒரு முறை கூட தீமையான ஒன்றை அவர் பேசினதில்லை. அவர் ஒருவரே தெய்வம். அவர் ஒருவரே தெய்வம். உலகத்தில் அவர் ஒன்றும் தெய்வம் இல்லை. அந்த இயேசு ஒருவர்தான் நம்மை உண்டாக்கின தெய்வம். அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்க வேண்டும். வீட்டில் ஏதோ ஒரு சென்டிமெண்டா, உணர்வு பூர்வமா ஒரு தெய்வத்தினுடைய படத்தை மாட்டி வைக்கிறது போல இயேசுவின் படத்தை மாட்டி வைப்பதற்காக அவர் பூமிக்குள்ள வரலங்க. அவருடைய ஜீவனை நமக்குள்ளே கொடுக்கும்படியாய், அவருடைய உயிரை நமக்குள்ளே கொடுக்கும்படியாய், நாம் அவருடைய ஜீவனை நமக்குள்ளிருந்து வாழும்படியாய், அவர் ஜீவனுக்குள் இருக்கிற ஒளியை நாம் வெளிப்படுத்தும்படியாய் அவர் இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் வருமானால், அந்த ஒளி நமக்குள் வருமானால், நமக்குள் இருக்கிற எல்லா இருளும் நீங்கிவிடும். இந்த ரூம் அடைச்சி வைங்க. இருட்டு இருக்கட்டும், கரப்பாம்பூச்சி இருக்கும், பூரா இருக்கும், பலவிதமான மூட்டைப்பூச்சி இருக்கும், பலவிதமான பூச்சிகள் இருள இருக்கும். வெளிச்சம் வந்தது என்ன ஆகும்? அந்தந்த பூச்சி ஒரு மூளையை தேடி, ஒரு இருட்ட தேடி ஒளிய போகும். வெளிச்சமானது இருளையும் இருளின் கிரியைகளையும் விரட்டி அடிக்கும். இயேசுவின் வெளிச்சம் உங்க இருதயத்துக்குள்ள பிரவேசிக்குமானால், இயேசு உங்க இதயத்துக்குள்ள வருவாரானால், வியாதி பறக்கும், தரித்திரம் பறக்கும், கஷ்டம் பறக்கும், துக்கம் பறந்துவிடும். அவர் ஒருவரே மன நிம்மதியை கொடுக்கிறவர். அவர் ஒருவரே சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் ஒருவரே சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அவர் பூமியில வாழ்ந்த நாட்களிலே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இயேசுவின் ஜீவன் எப்படி நமக்குள்ள வர முடியும்? நான் சொல்லுகிறேன், வாசிப்போம். அதே அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. எந்த இருளும் இயேசுவின் வெளிச்சத்தை மறைத்து விட முடியாது. எந்த இருளும் இயேசுவின் வெளிச்சத்தை